50 ரூபாய்க்கு 2 தர்பூசணி கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு வந்து பாருங்க. அது என்னோடய தப்பு தான். ஏன்னா பார்க்குறக்கு நல்லா சக்கச்சவேன்னு தான் இருக்குது. ஆனால் ஸ்வீட்டு கொஞ்சம் கூட இனிப்பே இல்லை. பார்க்குறப்பவே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். சாயம் கட்டின மாதிரியே இருக்குதே அப்படிங்கிறது கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். சரி வாங்கிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் இது கூட சர்க்கரை வச்சாது சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னால், நான் அப்போவே சொன்னேன் இந்த தர்பூசணி வாங்காத. அப்போவே சொன்னேன் வேறு தர்பூசணி எடுன்னு சொன்னேன். நீ கேட்டியா? இதுதான் நல்லாயிருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கூட இனிப்பே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதே என்னவோ எந்த தர்பூசணி எடுத்துருந்தாலும் அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் நான் அதை எடுத்துகிட்டு வந்ததுனால தான் அது நல்லா இல்லையா, வேறு எடுத்துருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி விடுங்க, இன்னொன்று 2 வாங்கிட்டு வந்தோம்ல, ஒன்று நீங்கள் எடுத்தது தானே, அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே எங்கே எறும்பு இருந்தாலும் சும்மாவே அவங்க திட்டுவாங்க. வீட்டுக்குள்ளே எங்கே எறும்பு இருந்தாலும் இவ்வளோ தூரம் எறும்பு வர வரைக்கும் என்ன தான் பண்ணிகிட்டு இருந்தியோ அப்படின்னு திட்டுவாங்க. இன்றைக்கின்னு பார்த்து நான் வச்சுட்டு போன ஹேர் பேண்டை சுற்றி எறும்பாக வந்துடுச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு திட்டு. நான் என்னவோ எறும்பு பண்ண வச்சுருக்கிற மாதிரியும், நான் தான் கொண்டு வந்து அந்த எறும்பு வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போன மாதிரியும் அவங்க வந்ததுலேருந்து என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. திட்டுறதோடு மட்டும் இல்லாமல் அந்த சாக் பீஸை வச்சு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே ரோடு ஓடவும் கோடு ஓடவும் இதைத்தான் ராகி கொழுக்கட்டை. சொன்னவனே சொன்ன மாதிரி 2 லட்ச ரூபா போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சதா இந்த வெயில்ல அடுப்புக்கிட்ட நீ நின்று பாரு. வெயில்ல உன்னை யாரும் செய்ய சொல்றோம், நல்லா செய்ய வேண்டியதானே. வீட்டுக்குள்ளேயுமே வெயில் அடிக்குது. ஆமா, ஒரு நாளைக்கு நீ நின்று பாரு, வீட்டுக்குள்ள வெயில் அடிக்குதா இல்லை வெளியே வெயில் அடிக்குதான்னு தெரியும். இது வேற எனக்கு எப்படி குத்தி பார்க்கணும்னு தெரியாது. ஜம்முன்னு வந்துருச்சா வேலையானே 10 உருண்டை உள்ள போயிடுச்சு. இதோட கொஞ்சம் வேகும். சுட்டாட்டும் ஒரு 2 நிமிஷம் இருந்தா போதும். அது இல்லாம அங்க கையோட எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. நிறைய பவுச் போட்டதுமே